கடந்த 4 மாதங்களாக திரையரங்கம் பக்கமே வராத தமிழ் சினிமா ரசிகர்கள் தற்போது விஜய் நடிப்பில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி படத்தை பார்க்க கூட்டமாக வரும் நிலையில் அந்த படத்தை வாங்கி வெளியிட்டு பெரிய லாபத்தை பார்த்துள்ள சக்தி பிலிம் ஃபேக்டரி உரிமையாளர் சக்திவேலன் தற்போது நடிகர் விஜயை சந்தித்து மிகப்பெரிய கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். அதில் வருடத்திற்கு ஒரு படமாவது கண்டிப்பாக நீங்கள் நடிக்க வேண்டும் என தயாரிப்பாளர் கேட்க அதற்கு நடிகர் விஜயும் ஓகே என்று சொல்லி இருக்கிறார். நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியான பீஸ்ட் படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை அபர்ணா தாஸ் தொடர்ந்து நடிகர் கவின் நடித்த தாதா படத்தில் அவருக்கு ஹீரோயினாக நடித்தார். தற்போது சில மலையாள படங்களில் நடித்து வரும் இவர் சமீபத்தில் மலையாள நடிகரான தீபக் பரம்போல் என்பவரை திருமணம் செய்துள்ளார். சமீபத்தில் வெளிவந்த மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தில் தீபக் பரம்போல் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் தனது படங்கள் மூலம் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்திருப்பவர் இயக்குனர் சேரன். இவருக்கு செல்வராணி என்ற மனைவியும் தாமினி மற்றும் நிவேதா என்று 2 மகள்கள் இருக்கின்றனர். இந்நிலையில் தனது மூத்த மகள் தாமணியின் திருமணத்தை கடந்த 22ஆம் தேதி நடத்தி முடித்துள்ளார் இயக்குனர் சேரன். இந்த திருமணத்தில் திரைத்துறையை சேர்ந்த பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு தனது மகளை வாழ்த்திய புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இயக்குனர் சேரன். சென்னை எம்ஜிஆர் நகரில் ஜெயம் ரவி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ராஜா சமீபத்தில் உடல் நலக்குறைவால் காலமானார். தனது ரசிகனின் திடீர் மரணத்தை அறிந்த நடிகர் ஜெயம் ரவி ராஜாவின் வீட்டுக்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் குடும்பத்திற்கு எந்த உதவியானாலும் தான் செய்து தருவதாக உறுதியளித்தார். கோலிவுட்டின் சிறந்த ஜோடி என்ற பெயர் பெற்ற அஜித் மற்றும் ஷாலினி இன்று தங்களது 24வது திருமண நாளை கொண்டாடி வரும் நிலையில் இருவரும் இணைந்து எடுத்த ரொமான்டிக் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இருவருக்கும் திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களது வாழ்த்தினை தெரிவித்து வருகின்றனர். சின்னத்திரை கதாநாயகிகள் வரிசையில் ரவுடி பேபி என்று தனக்கொரு தனி அந்தஸ்தில் வலம் வருபவர் நடிகை ஆயிஷா. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பொன்மகள் வந்தாள் சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமான இவர் நடிகர் விஷ்ணுவுடன் இணைந்து ஜீ தமிழ் டிவியில் நடித்த சத்யா சீரியல் சூப்பர் ஹிட் ஆனது. இந்நிலையில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இருவரும் இணைந்து சென்னையில் நடந்த IPL மேட்ச் பார்த்த புகைப்படங்களை தங்களது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர்.